அன்பே உலகை வெல்லும். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாம் திருவையோடு இணைந்து பொது காலத்தின் 18வது வாரத்திலே சனிக்கிழமையிலே அன்பே உலகத்தை வெல்லும் என்கிற மைய சிந்தனையிலே நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் இயேசுனுடைய குரலுக்கு செவி கொடுக்க நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்திலே இணைச்சட்ட நூல் 6ஆம் அதிகாரம் 4 முதல் 13 வரை உள்ள அந்த இறை வார்த்தையிலே மோசே இஸ்ராயேல் மக்களை பார்த்து, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளை அன்பு செலுத்து என்று சொல்லி அவர் கூறுகின்றார். நாம் முழு இதயத்தோடு முழு உள்ளத்தோடு முழு மனதோடு முழு ஆற்றலோடு கடவுளை அன்பு செய்ய வேண்டும். அதே போலவே நம்முடைய சகோதர சகோதரிகளையும் அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு நமக்கு எடுத்துரைக்கின்றார். நாம் இந்த உலகத்திலே வாழக்கூடிய இந்த குறுகிய நாட்களிலே கடவுளையும் நம்மை சார்ந்திருக்கக்கூடிய எல்லாரையும் அன்பு செய்ய அழைக்கப்படுகின்றோம். ஆனால் நாம் நம்மை அன்பு செய்பவர்களை மட்டுமே அன்பு செய்வோம் என்றால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்ன என்று ஆண்டவர் இயேசு சொல்கின்றார். எனவே நாம் நம்முடைய பகைவர்களை அன்பு செய்ய வேண்டும். பகைவர்களை அன்பு செய்வதுதான் உண்மையான அன்பு என்பதை ஆண்டவர் இயேசு நமக்கு எடுத்துரைக்கின்றார். ஏனென்று சொன்னால், ஒரு சில நேரங்களில் நம்முடைய குடும்பங்களிலே ஒரு சிலர் கூறிய வார்த்தைகள், ஒரு சிலர் புண்படுத்திய வார்த்தைகள், ஒரு சிலருடைய செயல்பாடுகள் நம்முடைய இதயத்தை காயப்படுத்தி இருக்கலாம், நம்முடைய இதயத்தை ரணப்படுத்தி இருக்கலாம். ஆனால் இந்த சூழ்நிலையில் எல்லாம் நாம் அவரை மன்னிக்க அழைக்கப்படுகின்றோம், அன்பு செய்ய அழைக்கப்படுகின்றோம். ஏனென்று சொன்னால், உண்மையான அன்பு என்பது பகைவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வதில் தான் அடங்கியிருக்கிறது. அதைத்தான் ஆண்டவர் இயேசு சிலுவையில் உயிர்விடக்கூடிய அந்த தருணத்திலும், இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி சிலுவையில் உயிர்விடக்கூடிய அந்த தருணத்திலும் ஆண்டவர் இயேசு பகைவர்களை மன்னித்து அன்பு செய்யக்கூடியவராக இருந்தார். உண்மையிலேயே அன்பு இந்த உலகத்தை வெல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் எல்லாரையும் அன்பு செய்ய வேண்டும். ஆண்டவர் இயேசுனுடைய அன்பானது இந்த உலகத்தில் உள்ள பாவங்கள் அனைத்தையும் வெல்வதற்கு உதவியாக இருந்தது. ஆண்டவர் இயேசுனுடைய அன்பு விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணினுடைய வாழ்க்கைக்கு புதிய ஒரு ஒளியை காட்டியது. ஆண்டவர் இயேசுனுடைய அன்பு தொழுநோயினால் பாதிக்கப்பட்ட 10 பேருடைய உடல் நோய்களை குணப்படுத்தியது. ஆண்டவர் இயேசுனுடைய அன்பு 101 தலைவர் இயேசுவை பார்த்து, ஒரு வார்த்தை மட்டும் சொன்னால் போதும், என்னுடைய மகன் நலமடைவான் என்று சொல்லி ஆண்டவர் இயேசுனுடைய அந்த அன்பு 101 தலைவரனுடைய மகனுடைய நோயை குணப்படுத்தியது. ஆண்டவர் இயேசுனுடைய அன்பு பேதுருவின் மாமியாருடைய காய்ச்சலை குணப்படுத்தியது. ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பு சீடர்களை அமர்த்தி, இந்த உலகம் முழுவதும் நீங்கள் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று சொல்லிவாறு ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பானது அந்த அளவிற்கு இந்த உலகத்தை வெல்லக்கூடியதாக எல்லாவற்றுக்கும் ஆணித்தரமாக அமைந்திருக்கிறது. ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, எப்பொழுது நாம் குடும்பத்திலே கணவன் மனைவியை முழு மனதோடு அன்பு செய்கின்றது போது, மனைவி கணவனை முழு மனதோடு அன்பு செய்கின்ற போது, பிள்ளைகள் பெற்றோர்களை முழு மனதோடு அன்பு செய்கின்ற பொழுது, பெற்றோர்கள் பிள்ளைகளை முழு மனதோடு அன்பு செய்கின்ற பொழுது, அங்கே உலகத்தை அன்பின் மூலமாக அவர்கள் வெற்றி கொள்கின்றார்கள். அதை போலவே நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா சூழ்நிலையிலும் எல்லாரையும் மன்னித்து எல்லாரையும் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது, எல்லாரையும் அன்பு செய்கின்ற பொழுது, உண்மையிலேயே நாம் பாவத்தை விட்டுவிட்டு ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பை வாழ்வாக்கக்கூடிய உண்மையான கிறிஸ்தவனாகவும் கிறிஸ்தவளாகவும் வாழ முடியும் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக நாம் தெளிவாக தெரிந்து கொள்கின்றோம். எனவே நாம் நம்மிடம் பகைவர்களை நாம் அன்பு செய்வோம். யார் யாரெல்லாம் நம்மை காயப்படுத்தினார்களோ, நம்மை அசிங்கப்படுத்தினார்களோ, நம்மை அவமானப்படுத்தினார்களோ, நம்மை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் இகழ்ந்து நம்மை பேசினார்களோ, அவர்களை நாம் அன்பு செய்வோம், அவர்களை நாம் ஏற்றுக்கொள்வோம், அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம், அவர்களுக்காக நாம் இறைவனை நோக்கி மன்றாடுகின்ற பொழுது இறைவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவராக, நம்மை அன்பு செய்யக்கூடியவராக இருக்கின்றார். எனவே ஒருவேளை நாம் சொத்து பிரச்சனை காரணமாக நம்முடைய சொந்த சகோதரிகளை நாம் வெறுத்திருக்கலாம், ஒருவேளை சொத்து பிரச்சனை
காரணமாக நம்முடைய பிள்ளைகளை நாம் வெறுத்திருக்கலாம். ஒருவேளை குடும்பத்திலே வேற பிரச்சனை காரணமாக நம்முடைய சொந்த பிள்ளைகளை நாம் அன்பு செய்யாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த இறை வார்த்தையின் வழியாக நாம் எல்லாரையும் அன்பு செய்வோம். ஆண்டவர் இயேசு சொல்கின்றார், உங்களுக்குள் யாராவது மனத்தாங்கல் இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் பலிபீடத்தின் முன் காணிக்கை செலுத்த வருவதற்கு முன்பு முதலில் அந்த சகோதரன் சகோதரியோடு நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், பின்பு வந்து காணிக்கை செலுத்துங்கள் என்று ஆண்டவரை சொல்கின்றார். எனவே நாம் இந்த உலகத்திலே வெல்ல வேண்டும் என்று சொன்னால் எல்லாரையும் அன்பு செய்வோம். மதர் தெரசாவினுடைய அன்பானது அந்த வீதியின் ஓரத்திலே தொழுநோயினால் பல்வேறு விதமான நோயினால் பாதிக்கப்பட்ட எல்லாரையும் வெற்றி கொள்வதற்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தது. எனவே கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்பின் மூலமாக நாம் யாரை எல்லாம் வெற்றி கொள்ளப் போகிறோம் என்று சிந்தித்தவர்களாக இந்த நாளிலே சிறப்பாக எல்லாரையும் அன்பு செய்யக்கூடிய வரம் தர வேண்டும் என்று சொல்லி இறைவன் நோக்கி மன்றாடுவோம். எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.